ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, டிசம்பர் 4, 2024. நாம் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! சுயம் பகவானே நம்மை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார். பிரபுவை சந்திக்க வேண்டுமென்றும் முக்தி அடைய வேண்டுமென்றும் யுகங்களாக நாம் எதிர்பார்த்து கிடந்தோம். சிலரோ ஸ்வர்க்கத்தையும் நினைவு செய்தார்கள். அதையே ஜீவன் முக்தி என்று கூறப்படுகிறது. ஆனால் முக்தியின் ஆசை பலரது மனதிலும் இருந்தது. சாஸ்திரங்களை படித்தோம், பல சடங்கு சம்பிரதாயங்களை செய்தோம், எவ்வாறு முக்தி அடைவது என்று பல விஷயங்களை மேற்கொண்டோம். ஏனென்றால் வாழ்க்கையில் மிகுந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகரித்திருந்தன. அவற்றிலிருந்து நாம் விடுபட விரும்பினோம். ஆனால் சுயம் ஞானக்கடல் சிவதந்தை பரம ஆசிரியர் நம் அனைவருக்கும் ஞானத்தை கொடுத்து முதன்மையாக இந்த துக்கங்களிலிருந்தெல்லாம் எவ்வாறு விடுபடுவது என்று கற்பித்திருக்கிறார். ஏனென்றால் துக்கங்களில் இருந்தபடி யாரும் முக்தியடைய முடியாது. எவ்வாறு ஞானத்தை பயன்படுத்தி துக்கமான சூழ்நிலைகளையும் துக்கத்தை உணராத அளவிற்கு கையாள்வதற்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் எவ்வாறு புண்ணிய கர்மங்களை செய்து துக்கங்களையே அண்டவிடாமல் செய்வது என்று தந்தை நமக்கு கற்பித்திருக்கிறார். சிலரது எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்றால், அதை பற்றி சிந்தித்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இதை பற்றிய கவனத்தை திருப்புவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்னிடம் ஒரு சகோதரி வந்தார். அவருக்கு ஏற்கனவே 2 முறைகள் விவாகரத்து நடந்திருக்கிறது. அவரது சகோதரன் வீட்டிற்கு வந்துவிட்டார். அவரது அண்ணனும் அண்ணியும் மிகுந்த நல்லவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்க்க இவருக்கு பிடிக்கவில்லை. எனக்கு கிடைக்காத சுகம் இவர்களுக்கு ஏன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க துவங்கிவிட்டார். ஆனால் அவர்களோ மிக நல்லவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எங்களோடு இருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவரோ மீண்டும் மீண்டும் நான் சுகமாக இல்லை, இவர்களும் சுகமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உருவாக்குகிறோமோ அவை நம்மிடமிருந்து வெளிப்பட்டு இரட்டிப்பாகி மீண்டும் நம்மிடமே வந்து சேர்ந்து விடுகின்றன. இவரது இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணம் இவரை ஒருபோதும் சுகம் நிறைந்தவராக ஆக விடப்போவதில்லை. எனவே நான் அனைவருக்கும் கூற விரும்புவது என்னவென்றால், உங்களது சிந்தனைகளை உயர்ந்ததாக ஆக்குங்கள். ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள். அனைவருக்கும் நல்ல நண்பர்களாக இருங்கள். இது சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, சகோதரர்களுக்குள்ளும் உலகில் பலவிதமான சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தகராறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த செல்வம், சொத்துக்கள் எல்லாம் பெரிதாக ஒன்றும் உபயோகப்பட போவதில்லை. நீங்கள் உங்களது குழந்தைகளை ஒழுக்கமுடையவர்களாக வளர்க்காமல் வெறும் செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் அவர்களது வாழ்க்கை உண்மையில் நன்றாக இருக்காது. நீங்கள் அவர்களது தகுதிகளை வளர்த்து விடுங்கள். அவர்கள் சொந்தமாக உழைத்து சம்பாதிக்கட்டும், வாழ்க்கையில் முன்னேறட்டும். நீங்கள் இலவசமாக அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பீர்களானால் அதை வைத்து அவர்கள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக கூடும். எத்தனை பேர் தனது தாய் தந்தையர் கொடுக்கும் செல்வத்தை வைத்து தவறான வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கண்கூடாக உலகில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்போது முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால், நமது சிந்தனைகளை உயர்த்துவோம். இவ்வுலகிலிருந்து நாம் செல்ல வேண்டிய நேரம் இது. இங்கிருந்து நாம் விடைபெற்று செல்லும் போது பலவற்றையும் இவ்வுலகிற்கு கொடுத்து செல்ல வேண்டும். நான் பிராமண ஆத்மாக்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது அடிக்கடி கேட்கும் விஷயம்தான், இருந்தாலும் இது அனுதினமும் நினைவு செய்ய வேண்டிய விஷயமாகும். பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாளை பாபா நம்மை அழைத்தால் சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். இது அத்தனை சாதாரணமல்ல. பல பந்தனங்களும் மனிதர்களுக்கு இருக்கின்றன. அந்த பந்தனங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும். வெறும் வீட்டிற்கு செல்வது நமது லட்சியமல்ல. நாம் என்ன செய்துவிட்டு செல்வோம், எத்தனை தன்னைத்தான் நிரப்பிக்கொண்டு செல்வோம், இவ்வுலகிற்கு என்ன கொடுத்து விட்டு செல்லப் போகிறோம், இது சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். பாபா ஒரு முறை கூறியிருந்தார், பிராமணத்தன்மையின் கடமையை முடிக்காமல் நீங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியாது.
நமக்கும் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் நமக்கும் அதிகமான கர்மச்சுமை இருக்கிறது. ஆனால் பிறருடைய கஷ்டங்களை போக்கியபடி நாம் சுயம் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விடுவோம். பிறரது தடைகளை அழித்து நாம் சுயத்தின் தடைகளை அழிப்பவராக இயல்பாக ஆகிவிடுவோம். மாயை மீது வெற்றியடைந்து வெற்றி ரத்தினமாகி விடுவோம். எனவே நமது மிக உயர்ந்த கடமையை ஆற்றுவதற்கு தயாராவோம். வீட்டிற்கு செல்வதற்கு முன்னால் இவ்வுலகிற்கு நாம் பலவற்றை கொடுத்து செல்ல வேண்டும். வெளி உலகத்து அவர் கூறுவதை போன்று வெறுங்கையோடு வந்தோம் வெறுங்கையோடு செல்வோம் என்பது நமக்கு பொருந்தாது. நாம் வெறுங்கையோடு வரவும் இல்லை, செல்லும் போதும் வெறுங்கையோடு செல்லப் போவதில்லை. முழுமையான அதிர்ஷ்டத்தை நாம் கொண்டு வந்தோம். மேலும் முழுமையான அதிர்ஷ்டசாலியாகியே இங்கிருந்து செல்வோம். வெறும் அதிர்ஷ்டத்தை எடுத்து கொண்டு செல்வதல்ல, அதிர்ஷ்டத்தை பகிர்ந்தளித்து கொண்டே செல்வோம்.